ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது அது பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட உண்மையை உணர்ந்துகிட்டு ப்ராக்ரெசிவா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யணும். இல்ல புரியல ப்ரோ. இது மட்டும் சரியா இருந்திருந்தா 100% எல்லாமே கரெக்டா இருந்திருக்குமே, எல்லாரும் நம்மளை பாராட்டியிருப்பாங்களே அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்துடும். அந்த ஒரு பேஜ் மிஸ்டேக்கா இருக்குதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. இந்த சின்ன சின்ன மைனர் ஃபிளாஸ் எல்லாம் மறைஞ்சு நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராம நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். ஆக்குபேஷனல் பர்னவுட்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பாஸ்ட் 4 வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இந்த வீடியோல கடைசி ஸ்டெப், கடைசி எபிசோடா இருக்க போது 4 ஸ்டெப்ல வெளியே வரல அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்ல கண்டிப்பா வெளியே வந்துடலாம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணணும்? 5th ஸ்டெப் மேனேஜிங் பெர்ஃபெக்ஷனிசம். ஓகே, அப்பனா ப்ரோ அதாவது ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது அது பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட உண்மையை உணர்ந்துகிட்டு ப்ராக்ரெசிவா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யணும். இல்ல புரியல ப்ரோ. ஒரு ஒர்க்கை நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும்னு தான் பாப்போம், மைண்ட்ல இருக்கும். ஆமா, அது நம்ம நினைக்கிறது. ஆனா நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது இப்ப ஒரு 100 பேஜ் ஒரு ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன். அந்த 100 பேஜ்ல நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கணும். இது வேற. ஆனா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய மூளை எதிர்பார்க்கும். ஆமா ப்ரோ, அது எல்லாத்துக்கும் இயல்பு தானே ப்ரோ. அடுத்தவங்க பாராட்டணும்ன்றதுக்காக தானே நம்ம ஒரு வேலையை பார்ப்போம். ஆமா, ஆனா உண்மை என்னன்னா, அப்படி நம்ம எதிர்பார்த்து ஒரு வேலை பார்க்கும்போது நமக்கு சின்ன சின்ன ஃபிளாஸ், மைனர் ஃபிளாஸ் கூட அது பெரிய பிரச்சனை மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு 100 பேஜஸ், அதுல 99 பேஜஸ் பெர்ஃபெக்டா இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரே ஒரு பேஜ்ல மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு, அதாவது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், பாராட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 99 பேஜஸ் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது. அதுக்கு மாறா இந்த ஒரு பேஜ்ல இப்படி ஆயிருச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, இது மட்டும் சரியா இருந்திருந்தா 100% எல்லாமே கரெக்டா இருந்திருக்குமே, எல்லாரும் நம்மளை பாராட்டி இருப்பாங்களே அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்துடும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது பயங்கரமா இருக்கணும், அது மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இன் ரியாலிட்டி 99%, அதாவது 99 பேஜஸ் கரெக்டா வந்ததே பெர்ஃபெக்ட் தான். ஒரே ஒரு பேஜஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனது பெருசா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா எல்லாருமே 100% எல்லா வேலையும் கரெக்டா முடிக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல பேசுறோம்ல, நம்ம எத்தனை வார்த்தையை பெர்ஃபெக்ட்டா பேசிடுறோம். கன்ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் வரும். நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பேசும்போதே வரும். இது சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னு இங்க நிப்பாட்டு, அங்க நிப்பாட்டு, இருந்து எடுப்போம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தா அந்த பெர்ஃபெக்ஷனே இங்க என்ன ஆகிறது அப்படின்னா, நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிரும். பெர்ஃபெக்ஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு மைண்ட் செட் வரும். அதுதான் ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட் அப்படின்றது. அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் மைண்ட் செட் அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ இன்னொன்னு நான் கேட்கிறேன், அந்த 100 பேஜ் சொன்னீங்கல்ல, அந்த 100 பேஜ்ல 99 பேஜ் நல்லா இருக்குன்னு பாராட்டுறதை விட அந்த ஒரு பேஜ் மிஸ்டேக்கா இருக்குதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் அந்த சின்ன ஒரு மைனர் ஃபிளாஸ், அதை நமக்கு தெரியுது. ஓகே, இப்ப மத்தவங்களுமே அதை பாராட்டாம இந்த ஒரு பேஜ்ல ஏன் மிஸ்டேக் வந்துச்சா அப்படின்னு சொல்றதுனால தானே நம்ம மைண்ட் அங்க போகுது, இந்த ஒரு பேஜை கரெக்டா பண்ணிடணும்ட்டு. அது அன்கண்ட்ரோல். அதாவது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். அடுத்த சைட்ல இருந்து அவன் எப்படி நம்மளை பேசுவான், இந்த பக்கம் இருந்து இப்படி கமெண்ட் வருதுன்றது அது நம்ம கையில இல்லை. நம்மளால அதை எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, இப்ப நீங்க சமைக்கிறீங்க, சமைச்சு கொடுக்குறீங்க, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, 20 பேருக்கும் பிடிச்சிருமா? கண்டிப்பா பிடிக்காது. 20 பேருக்கும் பிடிக்காம போயிருமா? அப்படியும் இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். இந்த 99 பேஜஸ் வந்ததை பார்த்து பாராட்டுறவங்களும் இருப்பாங்க, அந்த ஒரே ஒரு பேஜை வச்சு கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பேஜ் மிஸ்டேக் ஆயிருச்சு,
பேச்சுல அதை வந்து கருத்திலே எடுத்துக்க கூடாதுன்னுலாம் நான் சொல்ல வரல. 99 பேஜஸ் நம்ம சரியா பண்ணிட்டோம், இந்த ஒரு பேஜ் தானே, அடுத்த தடவை பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை பார்த்து அதை சரி பண்ணிடுவோன்ற அந்த ப்ரக்ரெசிவ் திங்கிங் இருக்கணுமே ஒழிய அதிலே இருந்து. இப்ப 2 விஷயம் பாருங்க, ஒருத்தர் வந்து எக்ஸ்ன்னு ஒரு நபர், அவர் வந்து இதே மாதிரி 99 பேஜஸ் கரெக்ட், ஒரு பேஜ் தப்பு. அதே மாதிரி ஒய்ன்ற நபர்னு வச்சுக்குவோம். இப்ப எக்ஸ் வந்து அதையே நினைச்சிட்டு இருக்காங்க, அடுத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம அதே நினைக்கிறாங்க. இப்ப ஒய் வந்து ஓகே இங்கதான் மிஸ்டேக் நடந்திருக்கு, அடுத்த தடவை பண்ணும்போது இதை மட்டும் மாத்திக்குவோம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இப்ப 2 மைண்ட் செட்ல இது கரெக்ட், ஒய் தான் கரெக்ட். ஆனா எக்ஸ் தான் பெரும்பாலான நபர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, நான் சொன்னதுதான் அந்த ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட். இது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு அழைக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இல்லன்னா பண்ணவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்துரும். ஆமா, அந்த மாதிரி வந்துரும். அந்த மாதிரி வரும்போது என்ன நடக்கும்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற நிலை வரும். அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை பண்றதுக்கே வந்து தயக்கப்பட்டு அதை தாமதப்படுத்துறது, ஒரு மாதிரி போல்டா இறங்காம எப்படி எல்லாம் தள்ளி போட்டு போக முடியும் அந்த மாதிரி. ஆமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணணுமே, அப்ப எங்கேதான் மிஸ்டேக் நடந்துருமோ. இப்ப நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கோம், அது பெர்ஃபெக்ட்டா வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப டிலே பண்ணுவீங்க. பெர்ஃபெக்ட்டா வரலன்னா என்ன பண்றது அப்படின்ற மைண்ட் செட் வரும். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு பயம் வரும், கரெக்டா பண்ணிரோமா, கரெக்டா மிஸ்டேக்ஸ் இல்லாம ஆமா அந்த மாதிரி ஆயிருமோன்ற ஒரு பயம் வரும். அப்ப அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது. அது வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, தாமதப்படுத்துறது, மெதுவா வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து போறது. அப்ப ஒண்ணு செய்வாங்க ஆனா ரொம்ப டிலேவா செய்வாங்க, இல்லைன்னா செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டே செய்யாமலே இருந்துருவாங்க. ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது வந்து எல்லாருனாலையும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் திருப்தியான அளவுல கொண்டு வரவே முடியாது. எது வந்து நல்லதுன்னா, அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு ப்ரக்ரெசிவா இருப்போம், இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அதை அடுத்து மாத்திக்குவோம் அப்படின்றது தான் வந்து நல்ல மைண்ட் செட். அப்படி பண்ணும்போது தான் இந்த சின்ன சின்ன மைனர் ஃபிளாஸ்லாம் மறைஞ்சு நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராம நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும். இல்லைன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து வரும், பயங்கரமா வந்து இதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பொண்ணு வந்து சமைக்கிறாங்க. இப்ப ஆக்குபேஷனல் பேர்ன்அவுட் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆக்குபேஷன்னா சும்மா லேப்டாப்ல சமைக்கிறதும் ஒர்க்கு, மூட்டை தூக்குறதும் ஒர்க்கு தான், எல்லாமே ஒரு ஆக்குபேஷன் தான், வீடு கூட்டுறது எல்லாமே ஒர்க்கு தான். இப்ப ஒரு பொண்ணு வந்து சமைக்கிறாங்க. இது 20 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 16 பேர் வந்து அந்த சாப்பாடை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கு. சில பேர் வந்து நல்லா தான் இருக்குன்னு, 4 பேர் மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 80% வந்து சக்சஸ், 20% தான் வந்து ஃபெயிலியர். இப்ப அந்த 80% நினைச்சு ஓகே இவங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்கு, இந்த 20% அந்த 4 பேருக்கு ஏன் பிடிக்கல அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை அடுத்து சரி பண்ணிக்குவோம். அப்ப 20 பேருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஆனா அப்படி பண்ணாம இன்னைக்கு பெர்ஃபெக்டாவே வரலையே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மைண்ட்ல இந்த 16 பேர் பாராட்டினது இருக்காது, அதுக்கு மாறா 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதுதான் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், அடுத்த நாள் சமைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க. இந்த 4 பேர் மாதிரி இன்னும் 4 பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ, அப்ப இது இப்ப சமைச்சா சரியா சமைக்கணும், அப்ப என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது. நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷன், டிலே பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம பண்ண வேண்டிய என்னன்னா, முதல் விஷயம் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்ரெசிவா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது தான். இப்ப இது சயின்டிபிக்கா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது எப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆமா சயின்டிபிக்கா இதை எப்படி நம்புறது, இது எப்படி நம்புறதுன்னா, இப்ப நீங்க பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து ஏமாறும் போது உங்களுடைய மூளை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான அந்த ஒரு சிக்னலை வந்து கொடுத்துரும். அப்ப உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆயிரும். அப்ப நமக்கு வந்து மன அழுத்தம் வர்றது, அந்த வேலையை பார்த்து பயம் வர்றது,
வர்றது, வருத்தம் வர்றது, இதை பண்ணணுமான்ற எண்ணம் வருது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அப்பதான் உருவாகும். இதுவே நீங்க ஓகே இவ்வளவு விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம், அந்த சமையல் விஷயத்திலே பார்த்தா 16 பேர் நம்மளை பாராட்டி இருக்கிறாங்க, வெறும் 4 பேர் தான் குறை சொல்லி இருக்காங்க, அதை கூட நம்மளால சரி பண்ண முடியும்னு நினைச்சா நம்மளுடைய மூளையில வந்து டோபமின் அதே மாதிரி செரோட்டோனின் அப்படின்ற மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். டோபமின் வந்து அடுத்த நாள் இதே வேலையை பார்க்கறதுக்கு உண்டான அந்த உத்வேகத்தை வந்து கொடுக்கும். அதே சமயம் செரோட்டோனின் வந்து சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும், ஒரு திருப்தியை. ஓகே நம்ம வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கோம், தப்பா இருந்தா அதாவது ஒரு பாதிக்கு பாதி நல்லா இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பாதிக்கும் மேற்பட்டவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப நல்லா தான் இருக்கு, இவங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஏன் தப்பு கிடையாது, அதையும் ஆனா நம்ம மாத்திப்போம் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வரும்போது உங்களுடைய மூளையை அதை ஆபத்தா புரிஞ்சிக்காம உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிவார்டை வந்து கொடுக்கும். ஓகே நீ நல்லா பண்ணியிருக்கன்னு உங்களுக்கு நம்மளே ஒரு பூஸ்ட். அப்பதான் அந்த டோபமின் ஹார்மோன் வரும், அதே மாதிரி செரோட்டோனின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கும். இப்படி பண்றதன் மூலமா ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்டுக்குள்ள போகாமலும் இருக்க முடியும், அப்படியே போனவங்களும் இதை பண்றதன் மூலமா வெளியே வர முடியும். ஸோ நான் 5 ஸ்டெப்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா சொல்லியிருக்கேன். இந்த 5 வீடியோஸையும் பார்த்து 5ஐயுமே ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல பாதிக்கப்பட்டவங்களும் வெளியே வந்துடலாம். இனிமே அதுக்குள்ள போகாம நம்ம பண்ற ஒர்க்கை ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப திருப்தியாகவும் வந்து பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயமாகவும் இந்த வீடியோஸ் பார்க்கறதன் மூலமா இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆக்குபேஷனல் பர்ன் அவுட் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம். ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்னா என்னன்னா, ஒரு வேலை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வராமல் போகும். முதல்ல அது உடல் ரீதியாகவும் ஒத்துழைக்காது, மன ரீதியாகவும் ஒத்துழைக்காது, உணர்வு ரீதியாகவும் ஒத்துழைக்காது. ஸோ நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் மனம் உணர்வு எதுவுமே வந்து ஒத்து போகாம அந்த வேலையை பார்க்கறதுக்கே எரிச்சலும், அந்த வேலையை பார்த்தாலே பயமும், அதை பார்த்தாலே ஒரு விதமான அந்த அதுல ஒரு கவலையும் வருது அப்படின்னா அதுதான் ஆக்குபேஷனல் பர்ன் அவுட் அப்படின்றது. அது இன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கு வருது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து அந்த ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்டை ஒரு நோயாவே வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இது இன்றைய காலத்துல அதிகமா ஐடி பீப்புளுக்கு தான் வந்து வருது, மற்ற ஒர்க்ல இருக்கு கம்பேர் பண்ணல ஐடில தான் நிறைய வருது. பாத்துருங்க ஐடி பீப்புள்ஸ். ஓகே முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாம். அதாவது ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல இருந்து எப்படி வர்றதுன்னு 5 ஸ்டெப்ஸா பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு சீரீஸ்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாபிக்கோட வந்து நாங்க பார்க்குறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நம்ம தனியாவே வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.